அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் உங்களை எல்லாம் சந்திப்பை மகிழ்கிறேன். ஐப்பசி மாத பிறப்பும் துலா ஸ்நானமும். ஐப்பசி மாதத்தில் காரைக்குடி பக்கத்தில் இருக்கும் கொத்தங்குடியில் ஐப்பசி துலா ஸ்நானம் செய்யும் சந்தர்ப்பம் ஒரு முறை அமைந்தது. காலையில் முதல் பஸ் பிடித்து என் உறவினர் ஒருவரோடு சென்று அங்கே உள்ள கோயில் ஊரணியில் முழுக்கு போட்டது இன்னும் பசுமையாய் நினைவிருக்கிறது. கோயிலில் உள்ள நாகங்கள் உண்மையான பக்தி உள்ளவர்களின் கண்ணுக்கு நிஜ நாகங்களாகவே தெரியும் என்று அவர் சொன்னதை உண்மையாக எடுத்துக்கொண்டு நாகங்கள் சிலைகளை உத்து பார்த்து கொண்டு ஒருவித பயத்தோடு நீரில் நனைந்த குளிர் நடுக்கத்தோடு பிரகாரம் வந்ததை சுற்றி வந்ததையும் மறக்க இயலாது. இந்த முறை உறவினர்கள் சிலர் தலைக்காவிரிக்கு செல்வதாக சொன்னார்கள். ஆனால் செல்ல இயலவில்லை. அழைத்தும் செல்ல இயலவில்லை. உலகில் இருக்கும் தலைக்காவிரிக்கு சென்று ஐப்பசி துலா ஸ்நானம் செய்வதும் ரொம்ப விசேஷம். துலா ராசிக்குரிய ஐப்பசியை பீடை மாதம் என்றும் அந்த மாதம் முழுவதும் சூரிய உதயத்துக்கு முன்பு காவிரியில் நீராடுவதும் விசேஷம் என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவின் 63 கோடி தீர்த்தங்களும் தங்களிடம் சேர்ந்து விட்ட பாவம் நீங்க ஐப்பசி மாதம் காவிரியை நாடி வருவதாக ஐதீகம். காவிரியில் நீராடிய பிறகு துலா புராணத்தை படிப்பார்கள். ஐப்பசி கடைசி 2 நாட்கள் காவிரியில் நீராடுவது வெகு சிறப்பு. கும்பகோணத்தில் இருந்தபோது எதிர்த்தாற் போலத்தான் அந்த டபீர் படித்துறை. கொஞ்சம் தள்ளி சென்றால் பழைய மார்க்கெட்டும் அதன் பக்கம் துலா ஸ்நான படித்துறையும் உண்டு. மிக பழமை வாய்ந்த முகப்போடு இருக்கிறது இந்த துலா ஸ்நான படித்துறை. காசு கொடுத்து இந்த படித்துறையில் குளிக்க வேண்டும். கீழ்ப்பிடித்த கதவு எந்த நேரமும் திறந்து கிடக்கிறது. மூத்திரச்சந்தில் மாடுகள் சுற்றி வர ஒருவித பழைய வாடையோடு மேலே மரங்கள் முளைத்த முகப்போடு இருக்கிறது. மக்கள் குளிக்கும் இடத்தை தாங்களும் தூய்மையாக வைத்துக் கொள்வதில்லை. நகராட்சியும் போதிய பராமரிப்பு செய்வதில்லை. இதில் குளித்தால் பீடை போய் ஏதேனும் வியாதி வரக்கூடும். முதலில் நம் நாட்டில் காவிரி வரவில்லை என புலம்புவதை விட அது வரும் சமயங்களில் குப்பை இல்லாமல் அசுத்தம் செய்யாமல் வைத்திருந்தாலே போதும். ஆடி 18க்காக பின் ஆடியில் கர்நாடகாவில் தண்ணீர் தழும்ப அணை நிரம்பியவுடன் வேறு வழியில்லாமல் திறந்துவிட அங்கே மேட்டூரிலும் தண்ணீர் நிறைந்ததால் மதகை திறக்க காவிரி முழுவதும் ஒரே பாலித்தீன் குப்பைகள் மிதக்க சாக்கடை நீர் போல வந்தது. மாயூரத்தில் காவிரியில் துலா ஸ்நானம் செய்வது சிறப்பென்றாலும் முடியாதவர்கள் ஐப்பசியில் ஒரு நாள் காவிரியில் தீர்த்தமாடலாம். அல்லது இருக்கும் இடத்தில் கிடைக்கும் நீரையே காவிரியாக நினைத்து நீராடலாம். அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தகனோப பைரவாய நமஸ்துப்யம் அனுஞாம் தாதுமர்ஹசி கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு கங்கா கங்கேதியோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சியதே சர்வபாவேப்ய விஷ்ணுலோகம் ச கச்சதி. இதில் 2வது ஸ்லோகத்தை பூஜையின் போது நதிகளில் ஸ்நானத்தின் போதும் பூஜையின் போதும் சொல்வது வழக்கம். திரிவேணி சங்கமத்தில் நதிகளுக்கு பூஜை செய்வார்கள். முக்கூடலில் ஸ்நானம் செய்வதும் நன்று. நீங்கள் கிளம்பிட்டீங்க, பக்கத்தில் இருக்கிற கோயில், புஷ்கர்ணி, ஆறு, குளம், கடலில் குளிக்கிறதுக்கா? அதுக்கு முன்னே அந்த இடங்களில் குப்பைகளை போட மாட்டோம்னு முடிவு பண்ணிக்கிங்க. அங்கே இருக்கிற பஞ்சாயத்து நகராட்சிகளில் சொல்லி அந்த இடத்தை முதலில் சுத்தமாக பராமரிக்க சொல்லுங்கள். நீரின்றி அமையாது உலகு. நன்றி.